Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வேக வச்ச முட்டையில ஒரு மசாலா ஃப்ரையும் அத்தை முட்டை மசாலாவும் தாங்க ரெடி பண்ண போறேன். அத்தோ முட்டை மசாலா நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. எந்த அளவுக்கு அது டேஸ்டியா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். முட்டை பிரியர்களுக்கு ஃபேவரட்டான இந்த ரெசிபியை வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. இது நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுருங்க. பாருங்க இப்படி விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ எல்லா முட்டையும் எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேனில் நான் வெங்காயத்தை வறுத்து எடுக்க போகிறேங்க. ஃப்ரைடு ஆனியன் சேர்க்கணும். அத்தோ முட்டை மசாலா அதுதான் நமக்கு டேஸ்ட்டு. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக. நீங்கள் மெஷர்மெண்ட் தேவையில்லை. உங்களுக்கு ஆனியன் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வெறுமை சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் நான் நல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த பக்கோடா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ வறுத்த எண்ணெயில் 3/4 எண்ணெய் நான் எடுத்துட்டேங்க. 1/4 எண்ணெயில் ஒரு 10 பல் அளவுக்கு ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு நல்லா நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த மசாலாவில் ஆட் பண்ணுறதுக்கு பூண்டு எண்ணெய் தேவை. ஸோ அதனால் நான் பூண்டு எண்ணெய் ரெடி பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் முட்டை எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எல்லா முட்டையும் உரித்து எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாமே உரிச்சாச்சு. இப்போ நான் இதில் 4 முட்டையில் பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா ரெடி பண்ண போகிறேங்க. நான் இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மசாலா செய்ய தேவையான அளவு முட்டையை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, நான் இந்த அளவுக்கு கெட்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லா முட்டையிலும் இதே மாதிரி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் நான் இது ஒரே கையால் நல்லா பின்னாடி முன்னாடி எல்லாமே நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரை பண்ணும் போதே அதோட வாசனை ஆளை தூக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் கருணக்கிழங்கு கூட வறுத்து எடுக்கலாங்க. இந்த மசாலா ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து சாம்பார் சாதம், புளியோதரை, ரச சாதம் எல்லாத்துக்குமே இந்த முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக இதை சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா மீனும் ப்ரானும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மசாலாவில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்னஸ் இருக்குங்க. பாருங்கள் நான் எல்லா முட்டை மசாலாவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஆனியன் ஃப்ரை பண்ண பேன்லேயே இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. நம்ம எடுத்து வச்ச எண்ணெயிலேருந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் முட்டையை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கிறேங்க. நான் முதல்ல பேக் சைடு திருப்பி தான் சேர்க்குறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு இருக்கிறதால இது தெறிக்க ஆரம்பிக்குங்க. ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் பண்ண விட்டுறலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா இதை திருப்பிக்கிறேங்க. திருப்பின உடனே சிம்மில் வச்சு இது மூடி வச்சுருங்க. இல்லைனா இது வந்து மேலே தெறிக்க ஆரம்பிச்சிரும். 2 நிமிஷம் அளவுக்கு இது குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இது குக் ஆகிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் கலர் பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சதால் அது சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம ஹையில் வச்சோன்னா ட்ரை மசாலா சீக்கிரம் கருக சான்ஸ் இருக்குங்க. நம்ம ஒவ்வொன்றா இது எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய ஸ்பைசி முட்டை மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க. எல்லா வித சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம முட்டை அத்தோ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆறின பூண்டு எண்ணெயை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நான் முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் 2 முட்டையை மட்டும் நான் 1/2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஆட் பண்ணுறதுக்காக புளித்தண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 முட்டையில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இதில் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நான் புளித்தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பூண்டு எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. பூண்டோட ஃப்ளேவர் இதில் இருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வறுத்த பூண்டு இதில் ஒன்று வைக்க போகிறேன். உங்களுக்கு வறுத்த பூண்டு பிடிச்சிருந்தா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ வறுத்த ஆனியன் இதில் நான் வச்சுக்கிறேங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மேலே வச்சு பரிமாற வேண்டியது தான். 2 விதமாக அத்தோ முட்டை மசாலா ரெடி பண்ணுறாங்க. ஒன்று 1/2 முட்டையில், இன்னொன்று முழு முட்டையில் நடுவில் கீறி விட்டு மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவர் ஆட் பண்ணி மசாலாஸ் ஆட் பண்ணி நீங்கள் எம்மியாக வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. ஸோ இந்த 2 ரெசிபியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதே அளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க.
முட்டையை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான அதே அளவுக்கு டேஸ்டியான 2 ரெசிபியை நான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க. நீங்கள் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குயிக்காக இந்த முட்டை மசாலா ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஈவினிங்கில் இந்த முட்டை அத்தோ மசாலா செஞ்சு உங்கள் பசங்களும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த 2 ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் பற்றின ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.